அணியினருக்கு எதிரான விழிப்புணர்வு ஹாஜி முகமது ரபி கோப்பை கிரிக்கெட் போட்டி சமூக குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு போட்டியாக நடைபெற்ற இதனை கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி ஆகியோர் துவக்கி வைத்தனர். தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களுக்கான எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழக அரசு காவல்துறையினுடன் இணைந்து பல்வேறு தன்னார்வ அமைப்பினரும் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தும் விதமாக ஹாஜி முகமது ரபி கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. கோவை ஜீவசாந்தி அறக்கட்டளை மற்றும் SS பாய்ஸ் இணைந்து நடத்திய இதில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். முன்னதாக கிரிக்கெட் மைதானத்தில் அனைவரும் போதைக்கு எதிரான உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார் பேசுகையில், போதைப் பொருட்களை ஒழிக்க தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், இளைஞர்கள் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தினால் போதை மற்றும் சமூக குற்றங்களுக்கு இளைஞர்கள் செல்வதை தவிர்க்கலாம் என தெரிவித்தனர். இதனை பேசிய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வருவதாக கூறிய அவர், இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த தாம் குறும்படங்கள் இளைஞர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டார். குறிப்பாக தமிழக அரசு போதைப் பொருட்களை ஒழிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறிய அவர், இதில் கோவை மாநகர காவல்துறையும் போதைப் பொருட்கள் ஒழிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினர். மேலும் சர்வதேச அளவில் தமிழக மாணவர்கள் விளையாட்டில் சாதிப்பதற்கு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஜீவன், அஜீஸ், ஜீவசாந்தி சலீம், அஷ்ரப், அப்தாஹிர், சஹானாஸ், கோவை தல்ஹா, ஜீவசாந்தி, உமா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பண்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கும் துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். வணக்கம். இப்போ இந்த ஆசாத் நகரில் இவங்க ட்ரஸ்ட் சார்பாக நடத்தப்பட்ட அந்த XXX பாய்ஸும் அதுபோல் ஜீவசாந்தி ட்ரஸ்ட் சேர்ந்து நடத்திய ஒரு விழிப்புணர்வு மற்றும் கிரிக்கெட் போட்டியில் மெயினாக அவங்களோட டாபிக் இந்த போதை இல்லா தமிழகம், போதை விழிப்புணர்வு, போதை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை தீமை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக கோயம்புத்தூரில் நம்முடைய மாநகர காவல் ஆணையாளர்களுடைய ரொம்ப சீரிய நடவடிக்கையில் 35,000-40,000 டேப்லெட்ஸு நிறைய சில மாணவர்கள் சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளி மாநிலங்கள்லேருந்தோ அங்கேருந்து வாங்கிட்டு சில யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய போதை பொருளை தடுத்து போதை மாத்திரைகளை சுத்தமாக அறவே ஒழிச்சு தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான போதை மாத்திரைகளை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அதில் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதுக்கு மக்கள் எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தராங்க. கம்ப்ளீட்டாக போதை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மக்கள் இப்போ இந்த மாதிரி நிறைய போட்டிகளை நடத்தி மக்களை பசங்களை மீட்டெடுக்கணும். அதனால் போதை இல்லாத எவனோ உருவாக்குறதுக்கு எங்களால் எல்லாம் நடத்திட்டு வர்றோம். ஒரு ஸ்கூல் விஷயமா ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் எங்களுடைய காவல் ஆணையாளர் எல்லா இடத்துக்கும் சரி, ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே நியமித்து போதையே இருக்கக்கூடாது இல்லை ஒரு விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தி அதை கம்ப்ளீட்டாக போதை இல்லாமல் பண்ணுற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையும் முதலமைச்சரும் இணைந்து மிக சிறப்பாக போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் சிறு துரும்பாக இன்று கோவையிலே ஜீவசாந்தி அறக்கட்டளை, SS பாய்ஸ், பசி இல்லா கோவை இவர்களெல்லாம் இணைந்து இன்று 40 டீமை வைத்து கிரிக்கெட் போதைப் பொருட்களுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டி நடத்தினார்கள். மிக சிறப்பாக நடத்தினார்கள்.
நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பாடுபட வேண்டும். அதே மாதிரி நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பே போதைப் பொருளுக்கு எதிராக 2 குறும்படங்களை எடுத்து இயக்கி அதை வெளியிட்டிருக்கிறேன். அதே மாதிரி கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் இன்று எல்லாம் வந்து கோவையிலே போதைப் பொருட்கள் எல்லாம் கோவை மாநகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து சிறு துரும்பாக இருந்து நாங்களும் உதவி செய்கிறோம். போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த நேரத்தில் பாடுபடுவோம் என்று உறுதி ஏற்க வேண்டும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.